ஒரு பெண் காவலருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில பாத்தீங்கன்னா ஒரு பெண் காவலர் தன்னுடைய பணியை முடிச்சிட்டு நைட் டைம்ல பஸ்ல வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஊர்ல இறங்கினோடனே நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பெண் காவலருடைய ஊரை சேர்ந்த மூர்த்தி என்கிறவரு அவன் பாத்தீங்கன்னா ஒரு டெம்போ டிராவலரை ஓட்டிட்டு வந்திருக்கான். வரீங்களா, நானும் நம்ம ஊர் சைடு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் காவலர் கிட்ட கேட்டிருக்கான். அவங்களும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில ஏறி இருக்காங்க. வண்டி போயிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போயிட்டு வண்டியை நிறுத்தி இருக்கான். அந்த வண்டியில இருக்க டோர் எல்லாம் பூட்டிட்டு அந்த பெண் காவலருடைய கழுத்தை புடிச்சு வயித்துல எட்டி விட்டு, நான் சொல்றத நீ பண்ணலனா உன்னை கொன்றுவேன், நீ வெளில சொன்னாலும் நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த பெண் காவலரை மிரட்டிட்டு இவன் பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கான். மாதவிடா டைம்ல வர ப்ளீடிங் அவங்களுக்கு ஆயிருக்கு. இருந்தாலும் அவன் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கான். மக்களை பாதுகாக்கிற ஒரு பெண் காவலருக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு. என்னதான் ஆட்சி மாறினாலும் பெண்கள் மேல நடக்கிற குற்றங்கள் தொடர்ச்சியா அது பாட்டுல நடந்துட்டே தான் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.